சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. வரலாற்று பக்கங்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்த இருண்ட காலம் அப்படின்னு பல பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த காலம் இருண்ட காலம் தானா? ஏன்னா தமிழ் மொழியோட மிக சிறந்த, மிக நேர்த்தியான பல இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டதே அந்த காலத்துல தான் அப்படிங்கிற வரலாற்று தரவுகளை தான் இன்னைக்கு நாம விரிவாக அலசப் போறோம். அரசர்களோட ஆதரவே இல்லாத ஒரு நேரத்துல எப்படி இத்தனை சிறப்பான நூல்கள் தோன்றுச்சு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மாபெரும் ஆச்சரியம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசலோட வரிசை இதுதான். முதல்ல சங்கம் மருவிய இருண்ட காலம், அடுத்து 11 கீழ்க்கணக்கு நூல்களின் தோற்றம், பிறகு அறம் போதிக்கும் நீதி நூல்கள், இயற்கையும் காதலும் பேசும் அகநூல்கள் மற்றும் இறுதியாக போர்க்களம் பாடும் புறநூல். பகுதி 1. சங்கம் மருவிய இருண்ட காலம். இந்த மாபெரும் இலக்கிய மாற்றத்திற்கான வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்க பார்க்குற இந்த காலக்கோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிபி 100ல ஆரம்பிச்சு கிபி 600 வரையிலான இந்த காலத்தை கொஞ்சம் கவனிங்க. தென்னிந்தியாவோட அரசியல் நிலைமை அப்படியே தலைகீழா மாறின நேரம் இது. நிலையான ஒரு ஆட்சி இல்லாம பெரும் அரசியல் கொந்தளிப்புகள் நடந்த காலகட்டம்னு இதை சொல்லலாம். ஆக நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட வரலாற்று இடைவெளியை தான் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பழைய சங்க காலம் முடிஞ்சு பல்லவர்கள் ஆட்சி முழுமையா நிலை பெறுவதற்கு நடுவுல இருந்த ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் மற்றும் அரசியல் மாற்றுக்காலம் இது. அதிகார மாற்றம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு இதுல தெளிவா புரியும். அதுவரைக்கும் தமிழை தூக்கி வச்சு கொண்டாடின நம்ம சேர, சோழ, பாண்டியர்களோட ஆட்சி முடிவுக்கு வருது. புதுசா வந்த கலப்பிரர்களும் பல்லவர்களும் பாலே மற்றும் பிராகிருத மொழிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதனால தமிழுக்கான அரச ஆதரவு முற்றிலும் முடங்கி போச்சு. இதனால தான் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை தமிழுக்கான ஒரு இருண்ட காலம்னு சொல்றாங்க. இந்த வரலாற்று மூலத்தை பாருங்க. அரச சபையில தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இருந்த ஆதரவு அப்படியே காணாம போய் மொழி ரொம்பவே ஒடுக்கப்பட்டதா நமக்கு தோணும். ஆனா இந்த அடர்ந்த இருட்டை கிழிச்சுக்கிட்டு தமிழ் இலக்கியம் எப்படி தனக்கான ஒரு புது பாதையை உருவாக்குச்சு அப்படிங்கிறத நாம அடுத்து பார்க்க போறோம். பகுதி 2. 11 கீழ்க்கணக்கு நூல்களின் தோற்றம். நம்ம கதையோட மிக சுவாரஸ்யமான திருப்பம் நடக்கிற இடமே இதுதான். அரசர்கள் பண உதவி செய்யலனா என்ன, தமிழுக்காக தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்ட பல அறிஞர்கள் 11 கீழ்க்கணக்கு அப்படின்னு அழைக்கப்படுற இந்த 18 நூல்களை உருவாக்குனாங்க. மனித வாழ்க்கையோட ஆழமான அனுபவங்களை அறம், அகம், புறம் அப்படின்னு 3 துல்லியமான பிரிவுகளா அவங்க பிரிச்ச விதம் உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பகுதி 3. அறம் போதிக்கும் நீதி நூல்கள். இந்த 18 நூல்கள்ல ரொம்ப பெரிய பிரிவான அறம் சார்ந்த நூல்களை பத்தி இப்போ பாப்போம். இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு நாலடியார். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட இந்த மாபெரும் படைப்பு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னா, திருக்குறளுக்கு இணையாக வச்சு போற்றப்படுற அளவுக்கு ஒரு உயர்ந்த நூல் இது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த 4 அப்படிங்கிறது இந்த நாலடியாரை தான் குறிக்குது. அடுத்து இந்த மூலப்பதிவை கவனிங்க. பூதஞ்சேந்தனார் எழுதின இனியவை 40 அப்படிங்கிற நூலை இது நமக்கு அறிமுகப்படுத்துது. பேருக்கேத்த மாதிரியே நம்ம வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய இனிமையான நற்பண்புகள் நிறைந்த செயல்களை மட்டும் இந்த நூல் மிக அழகா பட்டியலிடுது. இந்த வரிய ஒரு தடவை படிச்சு பாருங்களேன். அறம் புரிந்து அல்லவை நீக்கல் இனிதே. அதாவது நல்ல விஷயங்களை செஞ்சு தீமையான விஷயங்களை நம்மளை விட்டு விலக்கிறது தான் வாழ்க்கையில மிக இனிமையானது. ஒரு இருண்ட காலம்னு ஒதுக்கப்பட்ட நேரத்துல கூட வாழ்க்கையை எவ்வளவு நேர்மறையா கையாண்டிருக்காங்க பாருங்க. சரி, இனிமையானதை சொல்லியாச்சு. அப்போ துன்பம் தரக்கூடிய விஷயங்கள், அதுக்கு தான் கபிலர் இன்னா 40 அப்படின்னு ஒரு நூலை எழுதினார். மனிதர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய தவிர்க்க வேண்டிய செயல்கள் எவையவைன்னு இதுல அவர் ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அந்த சமூகத்துக்கு இது ஒரு மிக முக்கியமான நெறிமுறை வழிகாட்டியா இருந்துச்சு. பகுதி 4. இயற்கையும் காதலும் பேசும் அகநூல்கள். சமூகம், அறநெறி இதிலிருந்து கொஞ்சம் விலகி இயற்கையையும் மனிதனோட அந்தரங்கமான காதல் உணர்வுகளையும் இந்த அறிஞர்கள் எப்படி அணுகுனாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த எண்ணைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. 40. ஒரு கட்டமைப்பு, ஒரு கணித துல்லியம் இந்த நூல்கள்ல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த 40ங்கிற எண் கார் 40 அப்படிங்கிற நூல்ல இருக்கிற பாடல்களின் துல்லியமான எண்ணிக்கையை குறிக்குது. மதுரை கண்ணன் கூத்தனார் எழுதின இந்த அற்புதமான அகநூல் சரியா அந்த 40 பாடல்களை மட்டும் பயன்படுத்தி முல்லை நிலத்தோட மழைக்கால அழகையும் பிரிந்திருக்கும் காதலர்களின் ஆழமான ஏக்கத்தையும் நம்ம கண் முன்னாடி ஒரு ஓவிய மாதிரி வரைஞ்சு காட்டுது. அதே மாதிரி தான் இந்த 50 அப்படிங்கிற எண்ணும். தமிழ் கவிதைகள்ல இருக்கிற இந்த எண்களின் கட்டமைப்புக்கு இது இன்னொரு சிறந்த உதாரணம். திணைமொழி 50, ஐந்திணை 50 போன்ற நூல்களின் வடிவமே இந்த 50 என்ற எண்ணை மையமா வச்சுதான் உருவாக்கப்பட்டுச்சு.
கண்ணன் சேந்தினார் அப்படிங்கிற புலவர் என்ன பண்றாருன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 நிலங்களுக்கும் துல்லியமா தலா 10 பாடல்கள் வீதம் ஒதுக்கி இயற்கையோட அழக ரொம்ப செழிப்பா பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி ஒரு கடுமையான இலக்கண கட்டமைப்புக்குள்ள இவ்வளவு சுதந்திரமா இயற்கையை வர்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நிஜமாவே அபாரமான விஷயம். திரும்பவும் நம்ம மூலப்பதிவுக்கே வருவோம். குறிஞ்சி நிலத்துல மேலிருந்து கொட்டுற அருவியோட சத்தத்தை இசைக்கருவிகளோட ஒப்பிட்டு அந்த புலவர் எழுதியிருக்கிற துல்லியமான வரிகளை இப்ப நாம பார்க்க போறோம். யாழும் குழலும் முழவும் ஏந்தன. இந்த வரியை நீங்க உச்சரிக்கும் போதே அதோட ஓசை நயம் உங்களுக்கு புரியும். யாழ், குழல், முழவு இந்த 3 வாத்தியங்களும் சேர்ந்து ஒலிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் அந்த அருவியோட சத்தம். கலை வெளிப்பாடு எந்த அளவுக்கு இயற்கையோட உணர்வோட ஆழமா பின்னி பிணைஞ்சு இருந்திருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. பகுதி 5, போர்க்களம் பாடும் புறநூல். நம்ம அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். செழிப்பான அந்த இயற்கையை விட்டுட்டு கடுமையான போர்க்களத்துக்குள்ள இப்ப நுழைய போறோம். இந்த 18 நூல்கள்ல இருக்கிற ஒரே ஒரு புறம் சார்ந்த நூல் இது மட்டும்தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான அதே சமயம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கவிதை அப்படிங்கிறது வெறும் ரசனைக்காக மட்டும் இல்லாம ஒரு ராஜதந்திர கருவியாவே அக்காலத்துல பயன்பட்டிருக்கு. ஆமாங்க, தன் நண்பனான சேர மன்னனை சோழ மன்னனோட சிறையிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் பொய்கையார் இந்த 40 போர்க்கள பாடல்களை பாடினாரு. இலக்கியங்கள் அப்படிங்கிறது ஏதோ வெறும் கற்பனை உலகத்துல மட்டும் இருக்காம, அன்றைய அரசியல் யதார்த்தத்தையும் ஏன் ஒரு மன்னரோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தியா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாற்று தரவு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஒரு சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் பின்னோக்கி போக போறோம். பழந்தமிழ் இலக்கியங்கள் எப்படி வெறும் தனிப்பட்ட உணர்வுகளை பேசுறதுல தொடங்கி அப்படியே பிரம்மாண்டமான அறநெறிகளை கூறும் காப்பியங்களா உருமாறிச்சு அப்படிங்கறத தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. வாங்க உள்ளே போகலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சுருக்கத்தை பார்த்துடலாம். முதல்ல காதலும் நிலமும், அடுத்து மனதிற்கான மருந்து, அப்புறம் அன்றாட வாழ்வின் விதிகள், பழமொழிகள்ல ஒளிஞ்சிருக்கிற ஞானம், ஒரு சுவாரஸ்யமான இலக்கிய விவாதம், கடைசியா பிரம்மாண்டமான சிலப்பதிகார காப்பியம். இதுதான் நமது பயணத்திட்டம். பகுதி 1, காதலும் நிலமும். அகப்பொருள் இலக்கியங்களை புரிஞ்சுக்க திணை அப்படிங்கிற கோட்பாடு ரொம்பவே முக்கியம். இது என்ன தெரியுமா? மனுஷனோட உள்ளத்து உணர்வுகளையும் காதலையும் குறிப்பிட்ட சில நிலப்பரப்புகளோடு ரொம்ப அழகா இணைக்கிற ஒரு முறைதான் இது. இயற்கையோட மனுஷ மனச பொருத்தி பார்க்கிற ஒரு அற்புதமான சிந்தனைன்னு சொல்லலாம். இப்போ இத கவனிங்க. 570 அப்படிங்கிற இந்த நூல் இந்த கோட்பாட்ட எண்கள் மூலமா எவ்ளோ துல்லியமா கட்டமைப்பு செஞ்சிருக்குன்னு பாருங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஒவ்வொரு திணைக்கும் சரியா 14 பாடல்கள். ஆக மொத்தம் 70 பாடல்கள். காதலையும் நிலத்தையும் எண்களை வச்சு எவ்ளோ கச்சிதமா பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? நிஜமாவே ஆச்சரியம்தான். பகுதி 2, மனதிற்கான மருந்து. இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். உடல் நோயை தீர்க்கிற மூலிகைகளோட எண்ணிக்கையும் அறியாமை அப்படிங்கிற மனநோயை தீர்க்கிற அறக்கருத்துகளோட எண்ணிக்கையும் எப்படி ஒத்துப்போகுதுன்னு கவனிங்க. திரிகடுகம் நூல்ல சுக்கு, மிளகு, திப்பிலின்னு 3 மூலிகைகள் இருக்கிற மாதிரி அதோட ஒவ்வொரு பாடல்லையும் சரியா 3 அறக்கருத்துகள் இருக்கு. அதே போல சிறுபஞ்சு மூலத்துல 5 வேர்கள் மாதிரி 5 கருத்துகள், ஏலாதியில 6 பொருட்கள் மாதிரி 6 கருத்துகள். இது உருவகத்தோட உச்சம்னு தான் சொல்லணும். திரிகடகம் நூலையே எடுத்துக்குவோமே. கிபி 5ஆம் நூற்றாண்டோட இறுதியில வாழ்ந்த நல்லாதனார் அப்படிங்கிறவர் தான் இந்த இயற்றியிருக்காரு. இதுல மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. உடல் நோயை தீர்க்கிற மருந்து மாதிரி மனசுல இருக்கிற அறியாமையை அகற்ற இந்த உத்திய 5ஆம் நூற்றாண்டிலேயே எப்படி சிறப்பா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. பகுதி 3, அன்றாட வாழ்வின் விதிகள். சமூக ஒழுக்கத்துல பெருவாயின் முள்ளையார் எழுதிய ஆசார கோவை நூலோட 100 பாடல்களை நாம கண்டிப்பா சொல்லியாகணும். காலையில எப்படி இறைவனை வணங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி விருந்தினர்களை உபசரிக்கணும்னு அன்றாட வாழ்வுக்கு தேவையான எல்லாத்துக்குமே இதுல ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கு. நம்ம முன்னோர்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கையை எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு முறையா திட்டமிட்டிருக்காங்கன்னு நினைக்கும்போது பிரமிப்பா இருக்குல்ல. பகுதி 4, பழமொழிகளில் ஞானம். 400. இந்த பிரம்மாண்டமான எண்ண கொஞ்சம் கவனிங்க. இது வேற எதுவும் இல்ல, பழமொழி 400 அப்படிங்கிற அந்த மாபெரும் நூலை தான் குறிக்குது. இந்த நூல்ல இருக்கிற 400 பாடல்கள்லயும் ஒவ்வொரு பாட்டோட முடிவிலையும் ஒரு பழமொழி இருக்கும். அதுதான் இதோட தனிச்சிறப்பே. இத கவனிக்கும் போதே இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. பழமொழி 400 வெறும் நீதி போதனைகளை மட்டும் சொல்லிட்டு போயிடல,
கரிகாலன், செங்குட்டுவன் மாதிரியான மாபெரும் அரசர்களோட வரலாற்று பதிவுகளையும் ஆங்காங்கே குறிப்பிடுது. அதனால இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாகவும் இன்னைக்கு நமக்கு பயன்படுது. ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இந்த வரி எவ்வளவு ஆழமானது தெரியுமா? கல்வியை காட்டிலும் ஒழுக்கமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற முதுமொழி காஞ்சியோட ஒரு அழுத்தமான மேற்கோள் இது. பண்டைய தமிழர்களோட ஞானம் எந்த இடத்துலயும் எந்த சமரசமும் செஞ்சுக்காத ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சான்று. பகுதி 5. ஓர் இலக்கிய விவாதம். இங்கே ஒரு சின்ன விவாதம் பத்தி பாப்போம். 14 கீழ்க்கணக்கு நூல்களோட அதிகாரப்பூர்வ பட்டியல்ல இடம்பெற வேண்டிய அந்த 18வது நூல் எது? பொய்கையார் இயற்றிய அறம், பொருள், இன்பம், வீடு பத்தி பேசுற 45 பாடல்களை கொண்ட இந்நிலையா, இல்ல புல்லங்காடனார் இயற்றிய 5 திணைகளை பாடுற 60 பாடல்களை கொண்ட கைநிலையா? இந்த குழப்பம் தமிழறிஞர்கள் மத்தியில இன்னைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விவாதமாவே போயிட்டிருக்கு. பகுதி 6. சிலப்பதிகார காப்பியம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம், மகாகவி பாரதியாரோட இந்த புகழாரம் உலக காப்பியங்களுக்கு இணையான இதோட தகுதியை நமக்கு உணர்த்துது. இத படிக்கிற எவரா இருந்தாலும் சரி, இதோட அழகும் அறமும் அவங்க இதயத்தை அப்படியே திருடிடும். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் படைப்பு இது. சரி, இந்த மாபெரும் காப்பியம் எப்படி உருவாச்சு? மலைவலம் பார்க்க போற சேரன் செங்குட்டுவன் கிட்ட மலைவாழ் மக்கள் நாங்க பத்தினி பெண்ணான கண்ணகிய பார்த்தோன்னு சொல்றாங்க. உடனே சீத்தலை சாத்தனார் அவங்களோட முழு வரலாற்றையும் சொல்ல, அதை கேட்ட இளங்கோவடிகள் இந்த முத்தமிழ் காப்பியத்தை இயற்றாரு. ஒரு நிகழ்வு எப்படி தொடர்ச்சியா இன்னொரு மாபெரும் படைப்பா உருமாறுதுன்னு பாருங்க. சிலப்பதிகாரத்தோட ஆணி வேறாவே இருக்கிற சில முக்கியமான வரிகள் தான் இது. அதிகாரம், அதிகாரத்தோட விளைவுகள், அப்புறம் நீதியோட தன்மை, இத பத்தி எந்த ஒரு சமரசமும் இல்லாத ரொம்பவே ஆழமான சில உண்மைகளை இந்த காப்பியம் உலகத்துக்கு உரக்க சொல்லுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த 3 உலகளாவிய உண்மைகள் தான். 1, அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும். 2, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். 3, ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊட்டும். அரசாட்சி செய்றவங்க தப்பு செஞ்சா அறமே அவங்களுக்கு யமனாக மாறும். செஞ்ச கர்மா நம்மள விடாம துரத்தி வந்து பலனை கொடுக்கும். இதெல்லாம் எக்காலத்துக்கும் யாராலையும் தப்பிக்க முடியாத கடுமையான விதிகள். பண்டைய தமிழ் இலக்கியங்கள்னு சொன்னாலே அது ஏதோ பழைய கற்பனை கதைகள்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லங்க. காப்பியங்கள்ல ஆரம்பிச்சு பக்தி இலக்கியம் வரைக்கும் நடந்த ஒரு பிரம்மாண்டமான பரிணாம வளர்ச்சியே நாம இன்னைக்கு ட்ராக் பண்ண போறோம். நிச்சயமா இது உள்ள ஆச்சரியப்படுத்தும். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு இளம் பெண்ணோட துயரமான ஆனா அதே சமயம் ரொம்பவும் புரட்சிகரமான ஒரு வாழ்க்கை காலப்போக்குல எப்படி தெய்வ பக்தியோட உச்சக்கட்ட வெளிப்பாடாக மாறுச்சு, எப்படி ஒரு மாபெரும் தத்துவ சுரங்கமா உருவெடுத்துச்சு. இது சும்மா ஒரு இலக்கிய மாற்றம் மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய சமூக ஆன்மீக மாற்றம். அது எப்படி நடந்துச்சுன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் நாம இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம். ஐம்பெருங்காப்பியங்கள்ல ரொம்ப முக்கியமான இந்த 2 நூல்களும் ஒரே காலத்துல உருவானவை. இது 2க்கும் நடுவுல ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா இது 2ம் தனித்தனி கதை இல்ல, ஒரே கதையோட தொடர்ச்சி. இதை இன்னைக்கு இருக்கிற சினிமா பாஷையில சொல்லணும்னா ஒரு அருமையான சீக்வல்னே சொல்லலாம். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை தான் இதை 2வது காப்பியத்தோட தலைவி. சிலப்பதிகாரத்துல கண்ணகிய வீரச்செல்வியாகவும் மாதவிய அன்பு செல்வியாகவும் பார்த்தோம் இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் காலம் அப்படியே மாறி மணிமேகலைய ஒரு தவச்செல்வியா, அதாவது ஒரு துறவையா காட்டுது இந்த காவியம். கதை தலைவியோட பெயரையே காவியத்துக்கு தலைப்பா வச்சிருக்கிறது உண்மையிலே இதோட தனிச்சிறப்பு. இப்போ இந்த மணிமேகலை காப்பியத்தோட மைய கருத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இது சும்மா சாதாரண வரிகள் கிடையாது. அந்த காலத்துல நடந்த ஒரு மாபெரும் சமூக புரட்சி, மக்களை நல்வழிப்படுத்த உருவான ஒரு சீர்திருத்த காவியம் இது. பரத்தேர் குலத்துல பிறந்த ஒரு பெண் அந்த வாழ்க்கைய அப்படியே வேணான்னு நிராகரிச்சுட்டு நாடே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு ஆற்றல் கொண்ட துறவியா மாறுறதுங்கிறது யோசிச்சு பாருங்க. அன்றைய காலகட்டத்துல அது எவ்ளோ பெரிய இலக்கிய புரட்சி. முந்தைய காப்பியங்களை விட இது ஒரு பெரிய சமூக சீர்திருத்த களஞ்சியம்னே சொல்லலாம். இந்த நூலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இது வெறும் காவியம் மட்டும் இல்லைங்க, பௌத்த தத்துவங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற தெளிவான குறிக்கோளோட உருவாக்கப்பட்ட தமிழின் முதல் சமய காப்பியம் இது. 30 காதைகளா இதை செதுக்கியிருக்காரு. விழாவரை காதையில ஆரம்பிச்சு ஒரு முழுமையான தத்துவ பயணமா இது விரியுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சாத்தனாரோட அப்பாரமான மொழி ஆளுமை. வடநாட்டுல வளர்ந்த பௌத்த சமய கருத்துக்களை தமிழ்ல கொண்டு வரும்போது அவர் பல வடசொற்களையும் பாளி சொற்களையும் பயன்படுத்தினாரு. ஆனா அது அவர் தமிழ்ல கொடுத்த விதம் இருக்கே, அது ரொம்பவே பிரம்மாதம்.
இத பார்த்து வியந்து போய் தான் தமிழ்த் தாத்தா டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் சமய சம்பந்தமான சில சொற்களையும் தொடர்களையும் இடத்திற்கேற்ப இவர் மொழிபெயர்த்து அமைத்திருத்தல் மிக பாராட்டிற்குரிய தொன்றாகும் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இந்த மணிமேகலை காப்பியம் ரொம்ப தெளிவா விளக்குற ஒரு விஷயம் பௌத்தத்தோட நிலையாமை தத்துவத்தை தான். அதாவது இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளரிய வான்பெருஞ் செல்வமும் நில்லா மிக்க அறமே விழுத்துணை அப்படின்னு இந்த நூல் அழுத்தமா சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா இளமை, நம்ம உடல், செல்வம் எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது. அறம், அதாவது தர்மம் மட்டுமே நிலையானது அப்படிங்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை இது அந்த கால சமுதாயத்துல ஆழமா விதைச்சுது. சரி, இந்த தத்துவங்களை நாம கொஞ்சம் வரலாற்று பின்னணியோடும் ஒப்பிட்டு பார்க்கணும். மணிமேகலையோட 18வது காதையில வர்ற குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இது கிபி 6ஆம் நூற்றாண்டு அளவுல தோன்றியிருக்கலாம்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா இந்த காலப்பகுதியில தான் சைவ வைணவ பெரியோர்கள் சமய வாழ்வை முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய பக்தி புரட்சிக்கு வித்திட்டாங்க. பகுதி 1 சைவ பக்தி இயக்கம், ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சி. இந்த புரட்சியோட முகமாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தா அதுதான் காரைக்கால் அம்மையார். 7ஆம் நூற்றாண்டுக்கும் முற்பட்ட காலத்துல சொல்லப்போனா திருஞான சம்பந்தருக்கும் முந்தைய காலத்துல ஒரு பெரிய புரட்சிய செய்தவர் இவங்க. இவங்களோட அற்புத திருவந்தாதி, அப்புறம் 2 திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், இது எல்லாமே சைவ இலக்கியத்துல ரொம்பவே முக்கியமான பொக்கிஷங்கள். சிவபெருமானோட ஒப்புயர்வற்ற நிலைய விளக்குற இந்த பக்தி பாடல்கள் இன்னைக்கு 11ஆம் திருமுறையில ரொம்ப பெருமையா சேர்க்கப்பட்டிருக்கு. காரைக்கால் அம்மையாரோட பக்தியோட ஆழத்தை அவங்க எழுதின இந்த ஒரு பாடல் வரியே நமக்கு தெளிவா உணர்த்திடும். அறிவானம் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. என்ன ஒரு அருமையான வரிகள்ல இறைவன்தான் அறிவு, அவன்தான் அந்த அறிவை ஊட்டுபவன், அவன்தான் அறியும் பொருளும் அப்படின்னு இறைவனையே எல்லாமும்னு நினைச்ச அந்த அளவற்ற அன்பை இது வெளிப்படுத்துது. எப்படி ஒரு சமூக காப்பியத்திலிருந்து தமிழ் இலக்கியம் இப்படி ஒரு தூய பக்தி பரவசத்தை நோக்கி நகர்ந்திருக்குன்னு பாருங்க. பகுதி 2 திருமூலரின் ஞானம் மற்றும் திருமந்திரம். பக்திக்கும் தத்துவத்துக்கும் பாலமாயிருந்த ஒரு மாபெரும் ஞானிய பத்தி இப்போ நாம பார்க்கலாம். 3000, ஆமாங்க 3000 பாடல்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனோட சிந்தனை எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருந்தா 9 தந்திரங்கள்ல 3000 பாடல்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பொக்கிஷத்தை அவரால உருவாக்கியிருக்க முடியும். உண்மையிலே நம்பவே முடியலல்ல. சிவயோகி திருமூலரால உருவாக்கப்பட்ட இந்த திருமந்திரம் 9 தந்திரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. சைவ திருமுறைகள்ல இது 10ஆம் திருமுறையா ரொம்பவே பயபக்தியோட போற்றப்படுது. நம்ம உடலையும் உயிரையும் சரியா பேணுவதன் மூலமா நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிற அரிய கருத்துக்களை ரொம்ப தெளிவான அறிவுரைகளா இந்த நூல் நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு நம்மளோட இந்த இலக்கிய பயணத்தை நிறைவு செய்ய திருமந்திரத்தோட 85வது பாடல்ல வர்ற இந்த வரியை விட ஒரு சிறந்த மேற்கோள் இருக்கவே முடியாது. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். தான் அடைந்த அந்த ஆன்மீக ஆனந்தத்தை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற அந்த விரிவான உயர்ந்த சிந்தனையை பாருங்களேன். இதுதான் நம்ம தமிழ் இலக்கிய பயணத்தோட உண்மையான ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுது.